குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் எக்ஸாமில் இங்கிலீஷ்லேருந்து கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோஸும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்டு டிஸ்பென்சபிள். டிஸ்பென்சபிள் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் என் டிஸ்பென்சபிள் வருமா, அல்லது இர் டிஸ்பென்சபிள் வருமா, அல்லது ப்ரீ டிஸ்பென்சபிள் வருமா, அல்லது டி ஆப்ஷன் இன்டிஸ்பென்சபிள் வருமா? ஆன்சர் யோசிங்க. இன்டிஸ்பென்சபிள் தான் கரெக்டான ஆன்சர், டி ஆப்ஷன். செகண்ட் கொஷின், ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீசன் அப்படிங்கிற வேர்டுக்கு. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் அன்னு, பி ஆப்ஷன் இம்மு, சி ஆப்ஷன் டிஸ், டி ஆப்ஷன் இன். ஸோ இம்ப்ரீசன் தான் கரெக்டான ஆன்சர். தேர்டு கொஷின், அதே ப்ரிஃபிக்ஸ் தான். அவேர் அப்படிங்கிறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் டிஸ், பி ஆப்ஷன் இல், சி ஆப்ஷன் அன், டி ஆப்ஷன் இன். ஆன்சர் யோசிங்க பார்ப்போம். சி ஆப்ஷன் தான் கரெக்டு, அன்அவேர். ஃபோர்த்து கொஷின், ப்ரிஃபிக்ஸ் தான் ஃபேப்ரிகேட் அப்படிங்கிற வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ப்ரீ ஃபேப்ரிகேட்டா, அல்லது பி ஆப்ஷன் அன் ஃபேப்ரிகேட்டா, அல்லது சி ஆப்ஷன் நன் ஃபேப்ரிகேட்டா, இல்லை டி ஆப்ஷன் போஸ்ட் ஃபேப்ரிகேட்டா? ஏ ஆப்ஷன் ப்ரீ ஃபேப்ரிகேட் தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஷின், ப்ரிஃபிக்ஸ் ரெஸ்டிமேட். ஏ ஆப்ஷன் அன்ரெஸ்டிமேட்டா, அல்லது பி ஆப்ஷன் இல் ரெஸ்டிமேட்டா, சி ஆப்ஷன் அண்டர் எஸ்டிமேட்டா, டி ஆப்ஷன் இன்ரெஸ்டிமேட்டா? சி ஆப்ஷன் அண்டர் எஸ்டிமேட் தான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஷின், கிரேட் அப்படிங்கிறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் அன்கிரேடா, பி ஆப்ஷன் இன்கிரேடா, சி ஆப்ஷன் சூப்பர் கிரேடா, டி ஆப்ஷன் அப்கிரேடா? அப்கிரேட் தான் கரெக்டான ஆன்சர், டி ஆப்ஷன். செவன்த் கொஷின், டோர் அப்படிங்கிறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் நன்டோரா, அல்லது பி ஆப்ஷன் டிடோரா, சி ஆப்ஷன் கோடோரா, டி ஆப்ஷன் மிஸ்டோரா? டிடோர் தான் கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷன். எயித்து கொஷின், சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஹானரபுள் வருமா, பி ஆப்ஷன் ஹானரிட்டி வருமா, சி ஆப்ஷன் ஹானர்ஃபுல் வருமா, டி ஆப்ஷன் ஹானர்னஸ் வருமா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹானரபுள். நைன்த்து கொஷின், ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஓவர் நியூட்ரிஷனா, பி ஆப்ஷன் ப்ரீ நியூட்ரிஷனா, சி ஆப்ஷன் மால் நியூட்ரிஷனா, டி ஆப்ஷன் இன்டர் நியூட்ரிஷனா? நியூட்ரிஷனுக்கு வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் மால் நியூட்ரிஷன் தான் கரெக்டான ஆன்சர். டென்த்து கொஷின், ப்ரிஃபிக்ஸ் ஆக்டிவ் அப்படிங்கிற வேர்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் இன்ஆக்டிவா, பி ஆப்ஷன் இம்ஆக்டிவா, சி ஆப்ஷன் ஆன்டி ஆக்டிவா, டி ஆப்ஷன் இன்ஆக்டிவா? ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, இன்ஆக்டிவ். 11th கொஷின், ஃபார்ம் அ நியூ வேர்டு பை ஆடிங் எ suitable suffix to the root word ideal. ஏ ஆப்ஷன் ஐடியலியனா, பி ஆப்ஷன் ஐடியலிசமா, சி ஆப்ஷன் ஐடியாலஜியா, டி ஆப்ஷன் ஐடியலிஷா? சி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஐடியாலஜி. 12th கொஷின், கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. டுடே இஸ் அ வெரி சன்னி டே. ஏ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டா, பி ஆப்ஷன் இன்ட்ராகேட்டிவா, சி ஆப்ஷன் இம்பரேட்டிவா, டி ஆப்ஷன் எக்ஸ்கிளமேட்டரியா? இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? ஏ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு தான் இதோட ஆன்சர். 13th கொஷின், டு யூ லைக் சாக்லேட் கேக்? ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸ்கிளமேட்டரியா? கொஷின் மார்க் வந்தது அப்படின்னாவே யோசிக்காமல் என்ன பண்ணுங்கள், இன்ட்ராகேட்டிவ் போட்டுருங்க, பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 14th கொஷின், கோ டு யுவர் கிளாஸ் ரைட் நவ். ஏ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸ்கிளமேட்டரியா? வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருந்தாவே என்ன சென்டென்ஸ்? சி ஆப்ஷன் தான் கரெக்டு, இம்பரேட்டிவ். 15th கொஷின், ஹவு பியூட்டிஃபுல் த ரெயின்போ இஸ். ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸ்கிளமேட்டரியா? எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வந்திருக்கு. ஸோ என்ன ஆன்சர்? டி ஆப்ஷன் தான் கரெக்ட், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்.